யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தமிழ்நாட்டு அரசியலில் மாநிலங்களவைக்கு மொத்தம் 6 இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் திமுகவுக்கு 4, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 2, மொத்தம் 6 சீட்டு. இந்த 6 சீட்டையும் தேர்தலுக்கு முன்பே, அதாவது இன்றைய தேதி, இந்த காணொளி பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய தேதியில் க்ளோஸ் ஆகுது. அப்போ திமுகவுக்கு 4 பேர், அதிமுகவுக்கு 2 பேருங்கிற இந்த கணக்கில் தேர்தலுக்கு முன்கூட்டியே தொகுதி பங்கீட்டில் இதை செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலை வந்துடுச்சு. எல்லா கட்சிகளும் அதில் கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. தகுதி உள்ள கட்சிகளுக்குத்தான் வாய்ப்பு இருக்குங்கிறது 2. ஆனால் இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் இந்த முறை என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபி முடிச்சிருக்காங்க. அந்த இதில் இதன் மூலமாக பலியாகி இருப்பது யார் என்று கேட்டால், அரசியல் கட்சிகள் அல்ல, தலைவர்கள் அல்ல. நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டு மக்களை பலி கொடுத்திருக்கிறார்கள். அது வெளிப்படையாக நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் தான் பலியாகி இருக்கிறார்கள். எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்துத்தானே மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பாங்க. இதில் என்ன தமிழ்நாட்டு மக்கள் பலியாகி இருக்கிறார் என்று நீ சொல்லுகிறாய் என்கிற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்தது யார்? அதுதான் முக்கியமான கேள்வி. இப்போ இளையராஜா எம்பி யாருக்காவது தெரியுமா? ரொம்ப பரபரப்பாக ஒரு காலத்தில் பேசினோம். சரி, இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பாண்டிச்சேரி உட்பட 40 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இதில் ஒரு 10-16 எம்பிக்கள் கிட்ட மாநிலங்களவையில் இருக்கிறாங்க. யாருன்னு யாராவது தெரியுமா? நம்ம பிரச்சனை யாராவது பேசுகிறது ஏதாவது தெரியுதா? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த இடத்துல தான் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் தொகுதி பங்கீட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எம்பி பதவிகள் நான் அறிய வெளி மாநிலங்களில் விற்பனைக்கு விடுவார்கள். இந்த நாட்டை விட்டு ஓடிய விஜய் மல்லையா இருக்கிறான் இல்லையா, அவன் எம்பியாக இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் பேசி முடித்துவிட்டு எல்லோரிடமும் கை கொடுத்து விடைபெற்று விட்டு சென்ற கேவலம் இங்கே நடந்துச்சு. அந்த எம்பி கர்நாடகாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ என்ன நடந்ததுங்கிற செய்தி சொல்லலாம். ஆனால் அது எல்லோரும் அறிந்த உண்மை. எத்தனை கோடிகள், எத்தனை பிரச்சனை, எதில் யாருக்கும் பேச முடியாது. மக்கள் பலி கொடுக்கப்படுகிறார்கள். அதுதான் நான் சொல்ல வர்றேன். நான் யாருக்கு போயிருக்கு தெரியுமா? அதிமுகவிலிருந்து இன்றைக்கி தம்பித்துறையை அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்று டெக்ளேர் பண்ணிட்டாங்க வேட்பாளர். அப்போ மீதி 1, அந்த 1க்கு ஏற்கனவே அன்புமணி பேரை நேற்றே சைன் பண்ணி இதில் முடிச்சிட்டாங்க. யார் இந்த அன்புமணி? ரொம்ப முக்கியம் இல்லையா? ராஜ்யசபாவில், அதாவது மாநிலங்களவை உறுப்பினராக இதுவரை இருந்து பட்டியலில் அட்டண்டன்ஸ் ஒழுங்காக இல்லாததில் முதல் ஆள் அன்புமணி ராமதாஸ். அதுதான் முக்கியமானது. நீங்கள் நாடாளுமன்றத்தின் புலி, பார்லிமெண்ட் டைகர் என்று பெயர் எடுத்த வைகோ அவர்கள் இருக்கலாம். இப்போ 2G ராஜா, 2Gனா தானே எல்லாருக்கும் புரியும். 2G ராஜா, திருச்சி சிவா, டேவிட்சன், இவங்கெல்லாம் பேசக்கூடிய ஆளுகள். கனிமொழி, அவங்கெல்லாம் பேசக்கூடிய ஆளுகள். இவங்க பெயர்கள்லாம் வெளியில் வரும், பேசுவாங்க. அன்புமணி ஏதாவது பேசி மக்கள் பிரச்சனையை பற்றி முன்னெடுத்தது இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எதுலேயுமே காட்ட முடியாது. தமிழ்நாட்டில் பாதகமான திட்டங்கள் அத்தனைக்கும் போய் குரல் வாக்கெடுப்போ அல்லது நேரடி வாக்கெடுப்போ அத்தனையிலையும் வாக்களித்தவன் பேர் தான் அன்புமணி. அவன் ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் சொல்லுவாங்க. இன்றைக்கி ராமதாஸ் செய்கிற பாவத்திற்கு எல்லா பழிகளையும் அவர் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறார். அவர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. டெல்லியில் விவசாய போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது. அம்மனமாகவும் டிராக்டரை ஏற்றியெல்லாம் கொண்டாங்க. அந்த இதெல்லாம் நடந்துச்சு. அந்த எம்பி பேர்லாம் வெளியில் வந்துட்டான். அந்த ராஸ்கல்லாம். ராமதாஸ் டெல்லியிலேருந்து வெளியில் வராரு, ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வராரு. பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி விவசாயத்துக்கு அந்த மசோதாவை ஆதரித்து உங்கள் கட்சி ஓட்டு போட்டிருக்காங்கும்போது வேறு வழி அப்படின்ட்டு போனாப்புல. இவனுக்கு தான் தமிழ்நாட்டின் தலைவர் நீங்கள் கேட்கணும். நான் அதில் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் அந்த 1994 நடைபயணம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வைகோ அவர்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இடஒதுக்கீடு சம்பந்தமான மசோதா டெல்லியில் நடக்குது. தனி கட்சி ஆரம்பித்த பிறகு நடைபயணத்தை நிறுத்திவிட்டு போய் டெல்லியில் போய் பார்லிமெண்ட்டில் போய் வாக்களிச்சுட்டு வந்ததாக அவர் வெளியே வந்தார், உள்ளே வந்தார். அப்படியும் இருந்தாங்க. ஆச்சரியங்களை தாண்டி தமிழ்நாட்டிற்கு எது நல்லதோ அதை மட்டுமே செய்த தலைவர்கள் இருந்தாங்க.
இப்போ இந்த சைடு இன்னொன்று யார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். அது வந்து பாயாசம் சாம்பார் ரச வடை அப்படிங்கிற மாதிரி அது அர்த்தம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு இளவும் பண்ணாத ஒரு கட்சி அது. என் டெல்லியில் போய் என்ன கிழிக்க போகிறான்னு சொல்லி திமுக கொடுத்துருக்குங்கிறது நமக்கு தெரியவே கிடையாது. எங்கள் சாதாரண ஓட்டுக்காக வந்து ஓட்டு சீட்டை விற்கிறவனுக்கும் இதுக்கும் என்னங்க வித்தியாசம்? இதில் என்னங்க ராஜதந்திரம்? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். என்ன ராஜதந்திரம்? ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து எம்பி ஆகிறது மட்டும்தான் அதுவும் தேர்தலில் நின்று ஜெயிக்க வக்கற்ற ஒருத்தர். இது வரைக்கும் ஆச்சுங்க. 2005 கட்சி ஆரம்பித்தது விஜயகாந்த் ஆரம்பித்தாப்புல. அவன் இன்னும் யோக்கியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் அயோக்கியன் அதை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நடிகர் தனிப்பட்ட முறையில் அரசியலை அரசியலாகத்தான் பார்க்க வேண்டும். நல்ல மனிதன்னா வாசன் ரொம்ப கெட்ட மனுஷனா? யார் தான் இங்கே கெட்ட மனுஷன்? அவன் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கைகளும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைகளும் தான் அவனுக்கு பெயர் கொடுக்குமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதில் வந்து வேறு எப்படி நீங்கள் விஜயகாந்த் கட்சிக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு எம்பி வரலங்க. 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்து எம்எல்ஏக்கள் ஆனதோடு சரி. அதுக்கப்புறம் அவங்க எம்எல்ஏவே கிடையாது. எங்கே ஒரு கவுன்சிலர் கூட வர முடியாத எல்லாம் கொண்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு பொம்மை மாதிரி நிற்கிறவனை இந்தி மொழி பேசணும், அதாவது ஒரு கொள்கை முழக்கம் வைப்பான். அதனால் எதால் அடிக்கணுன்னே நமக்கு தெரியாது. அன்னை தமிழ் காப்போம், அனைத்து மொழியும் கற்போம். 1000 மொழி இருக்குது, கற்றுக்கிடுவியா? அன்னை தமிழ் எப்படி நீ நொட்டுவ? அன்னை தமிழ் நொட்டுன அப்படின்னா எப்படா நீ அனைத்து மொழியை நீ கற்க முடியும்? பாடத்திட்டத்தில் இந்தி மொழியை எதிர்த்து நடக்கக்கூடிய யுத்தத்தில், அதை யுத்தம் தான் சொல்லணும், அந்த யுத்தத்தில் நீ அனைத்து மொழியும் கற்போம்னா அப்போ நீ என்ன சொல்ல வார? நீ இதன் மூலமாக நான் சொல்லக்கூடிய செய்தி என்று சொன்னால், தமிழ்நாட்டின் மிகவும் அத்தியாவசிய பிரச்சனைக்கு வந்து சொன்னேன்ல, தேசிய முற்போக்கு காங்கிரஸும் பாஜகவும் இந்த இளவும் ஒன்று, விஜயகாந்த் பொண்டாட்டியும் ஒன்று, விஜயகாந்த் ஒன்று, அவன் மச்சினன் ஒன்று, அவனும் ஒன்று, மகனும் ஒன்று. இது ஒரு கும்பல். இந்த கும்பல் இந்த பதவிகளின் மூலமாக ஒட்டுமொத்த விஜயகாந்த் மகன் ஒரு பேட்டில் இந்த மாநாட்டில் பேசினாப்லாம், நாங்கள் அதே இன்னோவா கார் தான் வச்சுருக்கோம். சரி, ஆண்டாள் அழகர் கல்லூரியை விற்றுட்டோம். சரி, விற்றுட்டு அந்த ரூபாயை நீ என்ன பண்ண? நான் பேர் சொல்ல விரும்பலை. மெடிக்கல் காலேஜ் வாங்கியிருக்கோம். ஏன் வெளிப்படையாக கூட சொல்லுவோம், வந்த செய்தி தானே, நம்ம என்ன இதில் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஸ்ரீ வெங்கடேஸ்வரான் மெடிக்கல் காலேஜ் அப்ரூவ்டுக்கு டெல்லியில் லாவி பண்ணுறதுக்கு இந்த கும்பல் திமுக விட்ட போய் அடி பண்ணிந்து, ஏன் கடுமையான ஒரு வார்த்தையை சொன்னால் அது அரசியலுக்கு வேண்டாம் என்று நினைக்கிறேன். அப்படியெல்லாம் செஞ்சு நீங்கள் இந்த சீட்டை நீ வாங்கி கொடுத்துருக்கு. திமுகவும் கொடுத்துருக்கு, அதுதான் முக்கியம் இந்த காலகட்டத்தில். நான் கமலஹாசன் அவர்களுக்கு வந்து அந்த சீட்டை கொடுக்கும்போது கூட சொன்னோம், அந்த இடத்த சீட்டை யார் கொடுத்தாங்க தெரியுமா? வைகோ அவர்கள் இருந்த சீட்டை கொண்டு போய் அங்கே கொடுத்தாங்க கமலஹாசனுக்கு. தமிழ்நாட்டிலிருந்து யார் ராஜ்யசபா எம்பிக்களாக போய்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் கூர்மையாக கவனிக்கணும். நீங்கள் இளையராஜா இதுவரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசியிருப்பான்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மிகப்பெரிய லெஜெண்டாக இருக்கலாம், மிகப்பெரிய இசையமைப்பாளராக இருக்கலாம். அந்த இசையமைப்பாளர்கள் நலன் கருதியாவது ஒரு வார்த்தை பேசாத குப்பை அது எத்தந்தண்டி பதவியை கொண்டு போய் கொடுத்தாங்க. அடுத்து யார் தெரியுமா? கமலஹாசன் பெரியாரை பற்றி பேசினார், ஸ்ட்ராங்காக பேசினார். முதல் கருத்து ஆதரிக்கக்கூடிய இதுகளில். இனி பார்ப்போம், அடுத்தடுத்த நிலைமையை பார்ப்போம். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன நிலைமை இருக்குன்னு பார்ப்போம் அதுகள்லாம். இப்போ யார்? விஜயகாந்தோட மச்சினை எப்படி அழுக போகிறாங்க பார்த்தீங்களா? பேரறிஞர் அண்ணா சென்ற இடம், ஈவிகே சம்பத் சென்ற இடம், அது வைகோ அவர்கள் சென்ற இடம், முரசொலிமாறன் இருந்து அமர்ந்து ராஜ்யம் பண்ண இடம். அது எப்பேற்பட்ட ஆள்கள்லாம் போய் உட்காந்த இடம் தெரியுமா? பட்டியல் போட்டால் நீளும். அரசியல் விருப்பு வெறுப்புக்கிறது. இன்னொன்று சொல்லட்டுமா? ஜெயலலிதாவே எம்பி, ராஜ்யசபா எம்பி ஜெயலலிதா இருந்தாங்க. இவங்க போய் என்ன இதுவரைக்கு இந்த அரசியல் கட்சியை துவங்கின நாளிலிருந்து எந்த மத்திய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லுங்கள். மத்திய அரசு எதிர்த்து நீங்கள் போராட்டம் தேவை கிடையாது.
தமிழ்நாட்டின் நலன் கருதி ஆதரித்து இல்லை திணிக்கக்கூடிய ஒன்றிய அரசை எதிர்த்து ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஒன்றுமே கிடையாதுங்க. அழகாக வந்தாங்க, எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பந்தியில் இடம் இல்லைன்னு காலி பண்ணி எச்சி இலையை தூக்கி போட்டதை போல் மற்ற கட்சிகள் எல்லாம் தூக்கி போட்டிருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. மற்ற கட்சிகள்லாம் தூக்கி குப்பையில் போட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? காங்கிரஸுக்கு நேற்று ஒரு தொகுதியை கொடுத்தா 28+1 கொடுத்தாச்சு. விஜயகாந்த் கட்சிக்கு 1 கொடுத்தாச்சு. மீதி 2க்கு அவங்க அறிவிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கையெழுத்து போட்டு அடுத்த நொடி இந்த பேப்பரை வெளியிட்டாங்க. வெளியில் செல்வப்பெருந்தகை வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல, ப்ரெஸ் நியூஸ் வெளியே வந்துருச்சு. அடுத்த 1/4 மணி நேரத்திலேயே தம்பித்துறை வேட்பாளர், அன்புமணி வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு தலையை தூக்கி வச்சுக்கிட்டு யார் வராரு தெரியுமா? ராமதாஸ் வரார், தன்னுடைய உதவியாளரை வேட்பாளராக போட்டு. அட மானங்கெட்டதை, இவ்வளவு கேவலமாக நீங்கள் இருந்திருப்பீங்களான்னு தெரியவே இல்லையே. எப்பேற்பட்ட ராமதாஸ், எல்லாம் போச்சுங்க. இதை நினைத்து பார்ப்பதற்கே வெட்கமாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கெல்லாம் பந்தியில் இடம் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி தூக்கி குப்பையில் போட்டாங்க, தனியாக போட்டாங்க. இனி கேட்குறதுக்கு யாருக்கும் இல்லை. முடிஞ்சு போச்சு, தேதி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சோறு இல்லைன்றுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் சீட்டை பற்றி மட்டும் பேசுங்கம்பாங்க. இதுதான் அரசியல் நடக்கிறது. வாடிக்கையாக எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு மத்தியில் இளைஞர்களின் காதுகளுக்கு இந்த செய்தி போய் சேருமானால் அதுவே இந்த காணொளியின் வெற்றியாக நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.